ஐயோ இந்த பழம் எல்லாம் ரொம்ப பயங்கரமா பழுத்துருச்சு, கருகிருச்சு. இது தூர தான் போடணும். ஐயோ ஆமா, இது தூர போடுமா? அதுல ஃபர்ஸ்ட் தான் அது இதுக்கு தூர போடணும். நான் உங்களுக்கு பனானா பூரி பண்ணி தரேன். என்னடி பண்ண போற? எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. பனானா பூரி பண்ண போறேன். ஓ, அந்த தூர போட இந்த கெட்டு போன பழத்தை வச்சு பனானா பூரி பண்ண போறியா? அது கெட்டு போன பழம் கிடையாது, கனிஞ்சு போன பழம். இல்ல, கருகிருச்சு ஃபுல்லா. அதனால அது இது பண்ணா தூர போடாதான் சொல்லணும். அவர் அப்ப என்ன பழத்தை சொல்லுவாங்க? அது கனிஞ்சு போன பழம் முடி. சரி, இப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க அப்படியே கிட்ட வாங்க பாப்போம். இது வந்து அந்த பழத்தை எல்லாம் உடிச்சு வச்சிருக்கேன்னா அதெல்லாம் எடுத்து இப்படி போடும். இந்த ரெசிபி வந்து ரோபஸ்டா பழம் இருக்குல்ல, அதுலதான் பண்ணுவாங்க. ஆனா நம்மகிட்ட இருக்கிறது இந்த பழம் தான். அதனால இந்த பழத்தை இப்படி நசுக்கணும். நசுக்கிறதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து, நாட்டு சர்க்கரை கொஞ்சமா போட்டா அது மேஷ் பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இது வேண்டாம்னா நீங்க சீனி கூட போட்டுக்கலாம். சரியா? சரி, இத போட்டு நல்லா பாத்தீங்களா, நல்லா மேஷ் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் இதுல நம்ம கொஞ்சம் சீரகத்தூள், நான் கையை நல்லா வாஷ் தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப எல்லாம் கொஞ்சம் சுருக்கிய வரும். டேஸ்ட் கொஞ்சம் ஸ்பைசி டேஸ்ட் வரும் அதனால. அதுக்கப்புறம் ஸ்லைட்டா உப்பு, கொஞ்சம் அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணதுக்கு. என்ஹான்ஸ் அப்படின்னா அது கொஞ்சம் டேஸ்ட் வந்து தூக்கி காட்டும் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா. ஓகே, அடுத்து அதுக்கப்புறம் வந்து தயிர். ஓ, நம்ம தயிர் பூரி செய்ய போறோமா? இது தயிர் பூரி இல்ல, பனானா பூரி. இவ்வளவு கிரிஞ்சா எல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாம் செருப்பால அடிப்பாங்க. தயிர் போட்டோமா, அதுக்கப்புறம் மறுபடியும் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணா கொல கொலன்னு வரும். நம்ம இப்போ இதுலதான் அது பேர் கொல கொல இல்ல, பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஏதோ ஒரு டென்சி இப்படி இருக்குதா? இப்படிதான் இருக்கும். ஏன்னா இதுதான் பனானாவோட நேச்சரு, வலுவலுன்னு தான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இதுல நம்ம கோதுமை மாவு போட போறோம். அதுக்கு நான் இந்த சைஸ்ல கப் எடுத்திருக்கேன், அதுல போட போறேன் 1 கப்பு மாவு. எந்த கப்புக்கு? நீ வச்சிருக்க கப்பா இந்த கப்பா? நான் வச்சிருக்க கப்பு, போட்டுட்டு இருக்க கப்பு, எந்த கப்புனாலும் ஓகே தான். எத்தனை பழம்னு சொல்லவே இல்லையே. பழம் நான் சின்ன பழங்கிறதுனால ஒரு 6-7 போட்டேன். ரோபஸ்டா பழம் இருந்ததுன்னா ஒரு 2 போடுங்க போதும். அது போட்டு நல்லா இது பண்ணும். இப்போ இந்த 1 கப்பு மாவு போட்டு ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தேவைன்னா இந்த மாவு போடுவேன். தேவைன்னா மாவு போட கேட்க 1 கப் மாவு அளவு சொன்னேன். நம்ம பாப்போம், நானும் இப்பதானே பண்ணுவேன், நமக்கு என்ன தெரியுமா? நம்ம பெரிய செஃப் எல்லாம் கிடையாது. நான் கொஞ்சம் மாவு போட்டு அந்த கப்பில் ஒரு 1/2 கப் மாவு போட்டேன்னா அது கொஞ்சம் எப்படி பிசு பிசுன்னு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்படி சாஃப்டாக தான் இருக்கணும். நார்மலாக பூரிக்கு விரவுற மாதிரி எல்லாம் டைட்டாக சரி எதோ ஒரு பூரி அந்த மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்படி இருக்குல்ல, இதே மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம மாவு சேர்க்க வேண்டாம். இது நல்லா ட்ரை மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகிற வர நல்லா மிக்ஸ் பண்ணி. ஆக்சுவலாக பனானா பூரி பண்ணுறது வந்து வேற மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் நான் வந்து எனக்கு இப்படிதான் பிடிக்கும். அது வந்து ரொம்ப கொல கொலன்னு இருக்கும், கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாவு போடுறதுக்கு முன்னாடி இருந்ததுல அந்த மாதிரி இருந்துட்டு அவங்க ஆமா, அதனால தான் நான் இன்னும் கொஞ்சம் இதை நமக்கு ஏற்கனவே ஜாஸ்தியாக இருக்கலாம் தேவையில்லை.
இது வந்து யூஸ் பண்ற மாதிரி ஒரு பூரி செட். பனானா பூரி, மேங்களூர் பன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மேங்களூர் பன், பனானா பூரி. மேங்களூர். எஸ். கொஞ்சம் மாவெல்லாம் சீகரிச்சு வந்துருச்சா. இது கொஞ்சம் கையில் நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் இதோட. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மாவை. பனானா டேஸ்ட் வரணும். இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கணும். கொஞ்சமாக போதும். நல்லா நீட் பண்ணணும். ஐ மீன் பிசையணும். நெய் போட்டால் கையில் ஒட்டாமல் இருக்கும் மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஒட்ட மாட்டேங்குது. நீங்கள் நெய் போடலாம். ஆமாம், உங்களுக்கு வேணால் நெய் போடலாம். இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இல்லாத டைமில் நீங்கள் பண்ணணும்ல, அதுக்கு இது வந்து நல்லா நீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டலை. இன்னும் கொஞ்சம் நெய் எடுத்து இதுக்கப்புறம் இந்த ஸ்பூன் மட்டும் போடக்கூடாது. தனியாக வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே இந்த மாவில் எக்ஸ்டர்னலாக இப்படி வெளியே கட்டுற மாதிரி இப்படி பண்ணிட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. இப்போ வந்து இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃபர்மெண்ட்டாக கொஞ்சம் அது ஊறணும். அப்போ தான் டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இதை வச்சுட்டு இது வந்து நான் நாளைக்கு காலைல தான் உங்களுக்கு பண்ணி தருவேன். அடிப்பாவி இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து இப்போ கொடுப்பேன்னு நினச்சினா ஆசையோட உட்காந்துருந்தா நாளைக்கு காலையில தான் பூரியா? சரி, ஓகே. ஆமாம், இது வந்து ஐதர் 4 to 5 hours ஊறதுக்கு இப்படி மூடி வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஓவர் நைட் ரெஃப்ரிஜரேட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதனால காலையில தான் கிடைக்கும். சரியா? சரி, போலாமா? ஒரு நிமிஷம் இரு. என்ன இங்க ஒரு டம்ளர் ஃபுல்லா தண்ணி வச்சிருக்கியே, கடைசி வரைக்கும் எந்த ஐட்டத்துக்கும் யூஸ் பண்ணவே இல்லை, எதுக்கு வச்சிருக்கேன்? ஓ, அதுவா? அது வந்து நான் இப்போ இவ்வளவு வேலை பார்த்தல, டயர்ட் ஆயிருவேன்ல, அப்ப நான் தண்ணி குடிக்கணும்ல, அதுக்குதான். ஆமா, வேற ஒண்ணு 4 பழத்தையும் ஒரு உருண்டை மாவையும் வேற விட்டு தண்ணி வேற இதுல போய் ரெஃப்ரிஜரேட்டர்ல வை ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே, பை, see you. நல்லா இருக்கு. இதை கொஞ்சம் மறுபடி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி தான் லூஸாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. சரியா? ஓகே. ஓகே, இதை இப்படி பாலா பிடிக்கணும். ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு உருண்டை. ஆமா, அது இது வந்து நார்மல் பூரி மாதிரி சப்பையா ஃப்ளாட்டா ரவுண்ட் பண்ணக்கூடாது. இது கொஞ்சம் குண்டா இருக்கணும், திக்கா இருக்கணும். பன் மாதிரி இருக்கணும். பன். ஆமா, அப்போதான் அது மேங்களூர் பன். ஆமா, கரெக்டா சொல்லு. மேங்களூர் பண்ணுன்னு சொல்ல முடியாது, மேங்களூர்காரங்க அடிக்க வந்துடுவாங்க. அது மாதிரி ஒன்று. சரியா? சரி. மேங்களூர் பண்ண வந்து மைதாவும் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ஒன்லி வீட் ஃப்ளார், கோதுமை மாவு, கேவு கா ஆட்டா, யூத் பீட் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம வானிலைனா என்னது? வானொலியில சரி, கடாயில நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சு வைக்க போறோம். அதுக்கப்புறம் இதுல எண்ணெய் ஊற்ற போறோம். எதுக்குன்னு கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். பூரி என்ன கரெக்டா போட்டீங்க? சரி, ஓகே. என்ன பண்ணுத? லைட்டா கையில எண்ணெயை தேய்ச்சிட்டு ஓகே
அதுக்கப்புறமா இந்த பூரியை கைட்டே ஃப்ளாட் பண்ணணும். ரொம்ப சப்பையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக ஒரு சைஸ் வர வர. ஆனால் இது சப்பையாக்கிறதுக்கு முன்னாடி கையை நல்லா கழுவிக்கோங்க. நான் கழுவிட்டு ஃப்ளாட்டாக இருக்குது. ரொம்பவும் பத்லாக்கு என்ன சொல்லுவாங்க, ரொம்பவும் தகடா மெல்லிசாவும் இல்லாம ரொம்ப குண்டாவும் இல்லாம. என்ன காந்துச்சு? காஞ்சிருச்சா பாருங்க. இந்த மாதிரி இருந்தா ஓகே. சரியா? அப்படியே வாங்க பார்ப்போம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம உள்ள போட்டுட்டு இதை வந்து இப்படி கீழே கீழே அமுக்கி விடணும். அப்போதான் பூரி வந்து நல்லா இப்படி கீழே அமுக்கி விட்டா. சரியா? இப்போ திருப்பி போட்டுட்டு இப்படி இப்படி நீங்க நல்லா கீழே கீழே அமுக்குவோம். பார்த்தீங்களா? உப்பிருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் பண்ணணும். இது வந்து நல்லா கொஞ்சம் பனானா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலராக வரணும். அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் குண்டா இருக்குதுல்ல, அதனால நார்மல் பூரியோட கொஞ்சம் நிறைய டைம் கொஞ்சம் இது பண்ணணும். இந்த பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரணும். இதை பார்த்தா இந்த டோரேமானோட பண்ணு மாதிரி இருக்குது. தீயை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது ஆயிடுச்சு. கிட்ட வாங்க பார்ப்போம். பூரி இஸ் ரெடி. பார்த்தீங்கன்னா பூரி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இல்லை ஹாலோவா. இது வந்து நம்ம மாவு. இது வந்து நீங்கள் சாகுன்னு சொல்லுவாங்க இதை சாப்பிட்றதுக்கு. நம்ம அவியல் மாதிரி இருக்கும் ஒயிட்டாக, எல்லா காயெல்லாம் போட்டு தேங்காய் பால் போட்டு. குருமா இல்லை, சாகு. நல்லா கிரன்ச்சியா ஸ்வீட்டா புளிப்பு எல்லா டேஸ்ட்டும் இருக்கும் இதில். இது வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இது சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. வேணும்னா நீங்கள் நம்ம குருமாவோ இல்லைன்னா சட்னி எது வேணாலும் கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.